இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு நாமத்தினாலே இந்த காலையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் கூட நாம் ஒரு பாடலை பாடி தினந்தோறும் நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து தேவ வார்த்தை கேட்கிறோம். இந்த நாளில் ஒரு பாடலை பாடுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்துகிறது. நம்மை கிருபை தான் தாங்கி நடத்துகிறது. இந்த பாடலை சேர்ந்து பாடு. கட்டி உற்சாகம். I
பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். திருவருளே இயேசுவிலே பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே சேர்ந்து பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். Yes, இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகழ்ந்ததில் வேறொரு மார்பில்லையே. இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகழ்ந்ததில் வேறொரு மார்பில்லையே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். கிறிஸ்துவிலே ஒரு மலையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுந்தரா. கிறிஸ்துவிலே ஒரு மலையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுந்தரா. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே செல்வே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். சியோனே இப்பார் உனக்கா நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சியோனே இப்பார் உனக்கா நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே
சுமந்து செல்கிறேன். உடைய அன்பிலே நாங்கள் விலகு செல்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக, ஆளுகை செய்து நடத்தும்படியாக இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். திறந்தோறும் பேசுகிற, இதுதான் வழி என்று பேசி எங்களை நடத்துகிறவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு மீதாக நாம் வேதத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவ சமூகத்திலே உடைய கூடாரங்களிலே வேதத்தை எடுத்து நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலிருந்து 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தார். 24 வரை வாசிக்கலாம். 20லிருந்து 24 வரைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தார். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டப்பட்ட வஸ்திரம் போல எரித்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். அல்லேலூயா. அல்லேலூயா. 23ஆவது வசனம். அப்பொழுது நீ நிலத்தின் விதைக்கும் உன் விதைக்கும் அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆதாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமாக மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினால் தூற்றுக்குடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் தரும்படியாக நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் விளனாகிய ஆதாரத்தையும் தர கொழுமையும் புஷ்டியும் இருக்கும். அக்காலத்திலே ஆடு மாடுகள் விஸ்தாரமாய் மேய்ந்த ஸ்தலத்திலே மேயும். அதற்கு தேவை நிலத்தின் பலனாக ஆதாரத்தைக்கு உண்டாக்குறதுக்கு தேவை மழை தேவை. உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்வோமா? உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 12வது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். போதும்.
இந்த தேசத்துல தேவையான இடங்கள்ல மழை தேவை. மும்பையில 3 நாள் அடித்த மழையில 368 மரங்கள் சாய்ந்திருக்கு. வேறோட அநேக சேதங்கள் உண்டாயிருக்கிறது. தேவையான இடத்துல மழையும் தேவை இருக்கிறது. விவசாய நிலங்களுக்கு இந்தியா ஒரு விவசாய நாடு. மழை தேசத்துக்கு தேவை. நிலவளங்கள் ஆசீர்வதிக்கப்பட அல்லேலூயா. விதைக்கு மழை, நிலத்திலே பலன் உண்டாவதற்கு நமக்கு தேவை மழை. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையையும் நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷத்தாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேசம் கடன்படக்கூடாது. பட்டணம் கடன்படக்கூடாது. நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய். வெளியிலும் உள்ளேயும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கூடைகள் மாவு பிசைக்கிற உன் தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்படும். வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். 28:3-4-5 வசனங்களை வாசிக்கிறோம். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடை மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வாதம். ஒரு வைரஸ் வந்தது, போகும் வருமா இருக்கிறது. போகிறது வரதையும் இனிமேதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். போகும்போதும் வரும்போதும் பட்டணத்திலும் வெளியிலும் இந்த காலத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லல் பட்டிருக்கிற காலத்திலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், இன்னும் இந்த தேசத்தை மீண்டும் ஆசீர்வதிக்க சொன்னால், ருசியுள்ள கப்பியை ஆடு மாடுகள் கூட தின்னக்கூடிய ஆசீர்வாதம் வருகிறது. ருசியுள்ள கப்பியை தின்னு கொழுத்த ஆடுகளாக மாற மிருக ஜீவன் கூட ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வர வேண்டும். இந்த தேசத்திற்கு, இந்த பூமிக்கு. வானத்தை இரும்பாவும் பூமிய ஆமா, தலைக்கு மேல இருக்க வானம் வெண்கலம், பூமி இரும்பா மாற்றக்கூடாது. உபாகம் 28:23 வாசிக்கலாம். உன் தலைக்கு மேல வானம் வெண்கலமும் உனக்கு கீழே பூமியும் இரும்புமா இருக்கும். உன் தேசத்தின் மலையை கர்த்தர் பொழுதையும் மன்னமார் பெய்ய பண்ணுவார். நீ அறிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்குவார். வானத்தை வெண்கலையும் பூமியை இரும்பாவும் ஆயிடக்கூடாது. எப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம்? 28:12 ஏற்ற காலத்திலும் தேசத்துல மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது சகல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கும், அவைகளை செவி கொடுக்கும். அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். இந்த நாட்களிலே வாளாக்கப்பட்டிருக்கூடிய, கீழாக்கப்பட்டிருக்கூடிய தேசமே, குடியிலே, ஜனமே, திருச்சபையே, நீ தலையாவாய், நீ மேலாவாய். கடன் வாங்காய், கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. அப்படி செய்ய சொன்னால் நான் விதிக்கிற கட்டளைகளுக்கு என்ன சொல்கிறார்? நீ வலது
இடதுபுறம் சாயாமல். என்னை சேவிக்கிறதற்கு நீ வலது இடது சாயாமல். அதைத்தான் ஏசாயால நம்ம வாசித்தோம். ஏசியா 30 இன்னைக்கு வாசித்த பகுதியில ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே வாசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் இது எப்ப கொடுக்கிறாரு? சரியான அனுபவத்துல. அல்லேலூயா. ராஜாக்களின் புத்தகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? ரெண்டு ராஜாக்கள் 22-27 வாசிக்கலாம். ராஜாக்களின் புத்தகம் 22-27. 1 ராஜாக்கள் 22-27. 1 ராஜாக்கள் 22-27. இவனை சிறைச்சாலையை வைத்து நான் சமாத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். எப்போ துன்பத்தின் அப்பமும் உபத்திரத்தின் தண்ணீரும், அல்லேலூயா, எப்போ சிறைச்சாலையில் வைத்து இடுக்கத்தின் அப்பம் இடுக்கத்தின் தண்ணீர், இங்க வாசிக்கிறோம், துன்பத்தின் அப்பமும் உபத்திரத்தின் தண்ணீர். இந்த நாட்கள்ல சிறைப்பட்டு போயிருக்கிற ஒரு அனுபவம். லாக்டவுன்ங்கிறது ஒரு சிறை. இந்த சிறையில துன்பத்தின் அப்பத்தை இடுக்கத்தின் அப்பத்தை உபத்திரத்தின் தண்ணீரையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் நீங்கள் கொடுத்தால் உன் போதகர்கள் இனி ஒரு காலம் மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. உன் கண்கள் உன் போதகங்களை காணும். இது அப்பமும் தண்ணீருங்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமோஸ் நிருபத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 11வது வசனம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தினை பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறையினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறையினால் உண்டாக்கின தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்பு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இனி ஒரு காலம் இருக்கிறது. இது என்ன ஆகாரம் சொல்லல, இது ஆகார பஞ்சத்தை சொல்லல, வசன பஞ்சம். இந்த காலத்தில் நீங்கள் சிறைப்பட்டு போய் இருந்தாலும் சிறைப்பட்டு போய் அப்பத்தையும் சிறைப்பட்டு போய் சிறைப்பட்ட அப்பத்தையும் சிறைப்பட்ட தண்ணீரையும் குடித்தாலும் அது என்ன? தேவனுடைய வசனம். இந்த நாட்கள உன் போதகர்கள் இனி ஒரு காலம் ஒருபோதும் மறைந்திருப்பதில்லை. இந்த நாட்கள்ல லாக்டவுன் காலங்கள்ல உன் கண்கள் போதகர்களை காணும். எப்படியாவது இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருபோதும் மறைந்திருக்க உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் போதகர்களை காணும். எதற்கு மறைந்திருக்க மாட்டார்கள்? போதகர்கள் உன் கண் காண்பதற்கு எதற்காக? இந்த வசனத்தை அள்ளி கொடுக்க முடியாத காலங்கள் பஞ்சகாலம் வருதும்பாங்க. உனக்கு அள்ளி கொடுக்க முடியாத உன் முகத்துக்கும்பாங்க. மறைந்திருக்காதபடி எதற்காக? நாம் மறைந்திருக்கலாம், 5 மாதமாக மறைந்தே இருந்திருக்கலாம். மறைந்திராதபடி எதற்கு? முகத்தை காண, போதகர் முகத்தை காணும். மறைந்திருக்காதபடி எதற்கு? என்ன அப்பத்தை கொடுப்பதற்காக? தேவனுடைய வசனத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை, வேத வார்த்தையை பஞ்சமில்லாது
நீ இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே. இந்த வார்த்தை உபாகமத்துல நீ வலதுபுற இடதுபுற சாயாமல், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஊழியக்கார இவ்வளவு பிரயாசப்பட்டு மறைந்திருக்காம உன் கண் காணத்தக்கதாக பஞ்சமில்லாத வசனத்தை அள்ளி உனக்கு கொடுக்க முடிகிறது. நாட்கள் ஒரு பஞ்சகாலம். ஆமோஸ் புத்தகத்தில் சொன்னது போல பஞ்சகாலம் ஒரு நாட்கள் வருகிறது. ஆமோஸ் 8:11 சொன்னது போல பஞ்சகாலம் வருகிறது. இது உனக்கு வசனத்துக்கு பஞ்சமில்லாத காலம், உனக்கு ஆத்மாவுக்கு பஞ்சமில்லாத காலம். போதகர் முகத்தை மறைக்கல, போதகரை நீ கண்டுகொண்டிருக்கிறாய், மறைந்திருக்கவில்லை. அப்பொழுது இது இருண்ட காலம் அல்ல, இது இருண்ட காலம் அல்ல, இது உனக்கு லாக்டவுனாக சிறைப்பட்டு போய் இருந்தாலும் அல்லேலூயா வலதுபுறமாக சாயா போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே என்று கர்த்தர் உன்னை கற்பனையின் வெடிப்பிலே நிறுத்திக் கொண்டிருக்கிறார். வழி இதுவே. 21வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, நீங்கள் வலதுபுறமாக சாயும் போது, இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே, வழி இதுவே என்று ஒரு உத்தரவாதம் செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய சபை. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உனக்கு பின்னாக வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சகாலம் இல்லை, இது துரதிர்ஷ்டமான காலம் உலகம் சொல்லும். ஆனால் உனக்கு உன் ஆத்மாவை நிறுத்துவதற்காக, தேவனோடு சஞ்சரிப்பதற்காக வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று உன்னை கண்மலையின் வெடிப்பிலே நிறுத்துகிறது. உன் பின்னாலே வார்த்தை காதுகள் கேட்க கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே உனக்கு இது பஞ்சகாலம் அல்ல, ஆவிக்குரியவர்களுக்கு பஞ்சகாலம் அல்ல, தேவனுடைய சபைக்கு பஞ்சகாலம் அல்ல, தேவனுடைய சபைக்கு இருண்ட காலம் அல்ல. உலகத்திற்கு எப்படிப்பட்ட காலத்தை நீ சொல்லிக் கொள்ளலாம். இது உனக்கு பஞ்சகாலம் அல்ல, இருண்ட காலம் அல்ல, துரதிர்ஷ்டமான காலம் அல்ல. உனக்கு வழியை நேர்த்தியாக உன் பின்னாலே செவி கேட்க பேசிக்கொண்டே இருக்கிறது. போதகர் மறையவில்லை, முகத்தை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உத்தரவாதம் செய்யக்கூடிய காலம். இன்னைக்கு 4ஆம் புத்தகத்துல போதகரும் இல்லை, அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை. உனக்கு 4ஆம் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 2 அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க. அங்க வேதமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், இஸ்ரவேலை அழைக்கிறாய், மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் உனக்கு இப்படிப்பட்ட காலத்திலே தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? தேவனும் இல்லை. வேதம் சொல்லுகிறது தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியும் இல்லை, வேதம் இல்லை. ஆனால் உனக்கு முன்பாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில இதுதான் வழி. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போது உன் வழியை இதுதான் வழி என்று காண்பிக்கிறார். உனக்கு பின்னாலே இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாலே சொல்லு வார்த்தை உனக்கு காதுகள் கேட்க வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் தான் தேவனுடைய ஆவி அந்த நாட்கள்ல ஓரத்தின் குமாரக அசாரியன் மேல் இறங்கினது என்று அங்கே 2:15 வாசிக்கிறோம். ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவர் நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், அவரை
தாயை விட்டு விட்டீர்களால் அவர் உங்களை விட்டு விடுவார். அக்காலத்திலே தேவன் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், வெளியே போகிறவர்களும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசம் அடைபட்டு போய் கிடக்கிறது, தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் மகா அமளி உண்டாயிருக்கிறது. இந்த காலத்திலே பார்க்க முடிகிறது, உலகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் தான் ஆசா என்ன செய்தார்? ராஜா, நீங்கள் உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு தக்க பலம் உண்டு என்றால் ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக ஓபேதின் தீர்க்கதரிசியும் ஓபேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடம் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசத்து அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தை முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறார். அருவருப்புகள் அகற்றப்பட்டு பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். பலிபீடம் புதுப்பிக்கப்படுவதாக, ஒரு இருதயமான பலிபீடம் புதுப்பிக்கப்படுவதாக. வேத வசனத்தை கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயாதபடி இதுதான் வழி என்று சொல்கிறாரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உனக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. இந்த நாட்களே உன் அருவருப்புகளை அகற்றி பெரிய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு பெய்ய போகிறது. வார் தலையாக மாறும், தலை கீழ் மேலாக மாறும், மேல். அதற்கு உன் அருவருப்புகளை அகற்றி. ஏசியா 30:22 சுவாசிக்கிறோம். உன் சுருபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன்னாடையால் ஆடவானங்களையும் தீட்டா எண்ணி அவர்களை தீட்டுப்படுத்த வஸ்திரத்தையும் எரிந்துவிட்டு அதை சீ போ என்பார். சீ போ, சீ என்றால் என்ன? அருவருப்பு. சீ எதை சொல்லணும்? அருவருப்பு. சீ எதை சொல்லுகிறோம்? அருவருப்பு. ஆங்கிலத்தில் அதுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்து வாசிக்கலாமா? Isaiah 30:22. You will also defile this covering of your image of silver and the ornament of your molded images of gold. You will throw them away as an unclean thing. Throw away. Hallelujah. You will say to them. You will say to them. Get away. Get away. Get away. See. நாத்த முடிச்சார். See. Get lost. Get away. இன்னும் அருவருப்ப உன் வாழ்க்கையில ஜீவியத்துல வீட்டுல வைத்துக் கொண்டிருந்த போது Get away. See. நாற்றம், அருவருப்பு. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் மலராகி ஆகாரத்தையும் தருவார். அவர் கொடுமையும் முச்சிப்புமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடுகள் விஸ்தாரமாய் மேய்ச்சல் ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதைகளும் முரத்தினாலும் தூற்றுக்குடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். உன் ஆடு மாடுகள் கூட போஷிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு முகத்தை மறைக்காதபடி தேவனுடைய வார்த்தை உனக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போதை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே. உனக்கு பின்னாக வார்த்தை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. காது கேட்டுக் கொண்டே இருக்கிற காதுகள் கேட்கும். உனக்கு பின்னால வார்த்தை இருக்கிறது. உலகத்துக்கு பின்னால் வார்த்தை இல்லை. கூக்கிற அமைதி. ஆனால் உனக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு பின்னால் வார்த்தை நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயம் வழி இதுவே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அருவருப்புகள் சீ என்று எரியத்தக்கதாக. உபாகம புத்தகம் வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம்.
உபாகம புத்தகம் சி என்று 7ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடி அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சிக்காமல் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாயாக. அவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். விக்கிரகம், விக்கிரத்துள்ள எல்லாம் அருவருப்பு. வேதம் விக்கிரக சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களையும் வெறுக்கிறது. அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாக அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவா. அதை சாபத்துக்குள்ளானது. இந்த தேசம் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள். தலைவரே எப்படி என்றால் தொண்டனுங்க பார்த்தோம் 5ஆம் தேதி. தலைவரே எப்படி என்றால் தொண்டன் என்ன? இந்த தேசம் அருவருப்பை நாடி செல்கிறது. கோஷங்களினால் சாட்சாங்கமாக தலைவனை விழுந்து கிடக்கிறான் என்று சொன்னால் சாபத்துக்குள்ளாக விழுந்து கிடக்கிற தலைவன் தேசத்துக்காக வருந்தி செவிக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. தேவனுக்குள்ளாக அருவருப்பு விக்கிற காலம். அதற்கு முன்பாக சாதாரணமாக விழுந்து கிடக்கிறதை நாம் போட்டோவா பார்க்கும் போது அது அருவருப்பு. சாதாரண மனக்கருகளை குருடாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டிய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக அருவருப்புகள் தொலைய வேண்டும். சீரென்று தூக்கி போடக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதே 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 29 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீ சொந்தத்து போகிற தேசத்திலே ஜாதிகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்திலே சுதந்திரத்தை அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்குமாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ள. அவர்களை பின்பற்றி. அப்ப விக்கிரக ஆராதனைக்குரியவர்களை நாம் பின்பற்றி கொள்ளக்கூடாது. அந்நியருடைய கிரியைகள் நீ பின்பற்றிவிடக் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருப்பான கிரியைகள். இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் தானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களை தேவர்களை குறித்து கேட்டு விசாரிக்கபடி எச்சரிக்கையாக. அப்படிப்பட்ட கிரியைகளை நீ செய்யக்கூடாது. உன் தேவனாய கர்த்தருக்கு அப்பொழுது அப்படி செய்யாதாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரையும் தங்கள் குமாரத்தையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியை சுட்டரித்தார்களே, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனுடைய ஒன்றும் கூட்டம் வேண்டாம், அதை ஒன்றும் குறைக்க வேண்டாம் என்று உபாகமம் 12:29 வாசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் அருவருப்பான கிரியைகள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அருவருப்பான கிரியைகள் நமக்குள் தொடராதபடி வேதம் எப்படி சொல்கிறது? நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளிவிடாதே. உனக்கு வழி என்ன என்று வேதம் போதிக்கிறது. அந்த கிரியைகளை நீ விக்கிரக ஆராதனை செய்யவிட்டாலும் அவருடைய கிரியை பின்பற்றக்கூடாது. பாரம்பரிய கலாச்சாரங்கள் உன்னை சிக்கிக் கொள்ள வைக்கக்கூடாது. அது அருவருப்பு. ஆண்டவருக்கு வலது புறத்தையும் இடது புறத்தையும் இதுதான் வழி சாயாதபடி பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காது கேட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் வாசிக்கப்படுகிறது, அவருடைய கிரியைகளை பற்றிக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட அசுத்தமான கிரியை எல்லாம் அருவருப்பான கிரியை திருச்சபையை பற்றிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா.
அவருடைய கிரியைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூனியங்கள் 18:9-12 வரை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் அவருடைய கிரியைகள் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம் விக்கிரகமே அருவருப்பிட்டார். நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டாலும் திருச்சபை ஊழியங்கள் எப்படிப்பட்ட கிரியைகள் அவருடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கோமா? அருவருப்பு. 18:9 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளை உலகம் செய்யக்கூடிய அருவருப்பை கற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம். உனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது போதகரனா. வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது வழி இதுவே. வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே. உனக்கு செவி கேட்க கற்றுக் கொடுக்கிறது. நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டாம். ஜாதிகள் செய்யும் அருவருப்பானபடி உன் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். வேதம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது? தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவன் நாள் பார்க்கிறவன் அஞ்சன பார்க்கிறது சூனியக்காரன் மந்திரவாதி சன்னதக்காரன் மாயவத்தக்காரன் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவன் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பு நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். அருவருப்பு, இத்தனை அருவருப்பு இன்னைக்கு ஆன்லைன் புரோகிராம்ல கமெண்ட்ஸ்ல ஆமன் போடுறதெல்லாம் எல்லாமே விசுவாசிதானா? கமெண்ட்ஸ் பண்ணுகிறார்கள். உலக சுவிசேஷர்கள் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வியூஸ் பார்க்கறாங்க. ஆமென் கமெண்ட்ஸ் லட்சக்கணக்கான வியூஸ்களை அவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி அருவருப்பை செய்யற கூட்டம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குதா? இந்த அருவருப்புல இருந்து கிறிஸ்டியானிட்டி வெளியே வரணும். இந்த பார்வையில் இருந்து வெளியே வர வேண்டும். சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். வேத வசனத்துல விலகி இருக்கிற ஒரு கூட்டம் அருவருப்பான ஜனம் என்று சங்கீதம் 119 158ஆம் வசனம் சொல்கிறது. உமது வசனத்தை காத்துக் கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. அருவருப்பு. வசனத்தை தேவ வார்த்தையை காத்துக் கொள்ளாதவர்கள் அருவருப்பு. வேத வசனம் உனக்குமாக வருகிறது, அதை காத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு திருப்பப்பட வேண்டும். அருவருப்பு. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்குத்தான் என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறது. அருவருப்பு இருந்து எருசலேம் ஏன் சிறைபிடிக்கப்பட்டது? ஏன் சிறைவிட்டு போனது? அவளது மகாராஜாவின் நகரம், தேவனால் நேசிக்கப்பட்ட நகரம். ஏன் சிறைப்பட்டு போனது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தா எசேக்கியேல் 16ல 8 தடவை அருவருப்பு அருவருப்புங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 8 தடவை. 2வது வசனம் 16ஆம் அதிகாரத்தில் நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்று. அருவருப்பு. அடுத்தது 22. நீ உன் எல்லா அருவருப்புகளையும்
36வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினால் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி. அருவருப்பு 25 இருக்கிறது. அல்லேலூயா. அருவருப்பாக்கி 25. சகல வலி மூலங்களை உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவருப்பாக்கி வழிபோக்கர் யாவருக்கும் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி. அடுத்தது 36 இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினால் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால். 43. நீ உன் இளவயது நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுவர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இனி நீ உன் எல்லா அருவருப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். அருவருப்புகளிலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியம். 47. ஆயினும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமல் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமல் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். 52 இல்ல, இது 50. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். 52. இப்போது உன் சகோதரர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாக செய்த உன் பாவங்களை நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள், உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லட்சையை சுமந்து கொள். 8, 9 அருவருப்பான காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அருவருப்பு இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் தான் அதிகமா சொல்லப்பட்டது. எருசலேமின் அருவருப்பு, abomination. அருவருப்பு தேவன் வெறுக்கக்கூடிய அருவருப்பு. தேவன் வெறுக்கும் காரியங்கள் என்ன? தேவன் இவளை வெறுக்கிறார். நீதிமொழிகளை சொல்கிறார், தேவன் வெறுக்கிற காரியத்தை சொல்கிறார். தேவன் வெறுக்கும் காரியம் 7 என்று சொல்கிறார். தேவன் வெறுக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம், நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 16 வசனங்களை வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தமாகும் பொய் சாட்சி, சகோதரத்திலே விரோதத்தை உண்டுவது ஆகியவர்களே. இந்த 7 காரியமும் எருசலேமில் இருந்துச்சு. இந்த 7 காரியமும் எசேக்கியேல் 16 சொல்லப்பட்ட அருவருப்பு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 கர்த்தர் 7 காரியத்தை அருவருக்கிறார். இந்த அருவருப்பு தான் எருசலேமில் இருந்தது. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துரோகத்தை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அசுத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்கு விரோதத்தை உண்டு விடுதல். இந்த அருவருப்பு அன்று எருசலேமின் தேவனுடைய மகாராஜாவின் நகரத்துக்கு இருந்தனால்தான் அந்த நகரத்தை, மகாராஜ நகரத்தை தேவன் சிறைக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் வழி என்று சொல்லியும் கேட்காதனால் abomination, அருவருக்கப்பட்ட, தேவன் வெறுத்துட்டார். அதான் சிறைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களில் உலகளாவிய திருச்சபைக்கு, நம்முடைய ஊழியர்களுக்கு வேலை இருக்கல. இந்த 7 காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த அருவருப்பு, அது விலக வேண்டும். இந்த அருவருப்பு அருவருப்பை குறித்து ஏராளமான வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசி, அதாவது இன்னும் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்கிறார். இன்னும் அளவுகோல் தவறாக அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ கிறிஸ்டியானிட்டியில.
நீதிமொழிகள் 11:1 சொல்கிறது, 16:11 சொல்கிறது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. சுமத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைகள் அவருக்கு பிரியம். 16:11 சுமத்திரையான நிறைகோளும் தராசும் கர்த்தருடைய. பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல். இந்த பையில் இருக்கிற நிறைகள் தேவனுடைய வார்த்தை, போதனைகள், அவருடைய செயல். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைகள் அவருக்கு பிரியம். எந்த பையில்? இந்த பையில் இருக்கிற கல்லுதான் விலை உயர்ந்த கல். வேத புத்தகம் தான் பை. அதுல இருக்கிறது எல்லாம் அவருடைய செயலாக இருக்கிறது. நீதிமொழியின் புத்தகம் இன்னும் 20:10 வாசிக்கலாம். 20:10. வெவ்வேறான நிறைகள் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவை. வெவ்வேறான நிறைகள், டிஃபரண்ட் ஸ்கேல், வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பான. டிஃபரண்ட். ஹல்லேலூயா. வெவ்வேறான அளவாக இருக்கிறது. வெவ்வேறான நிறைகள், வெவ்வேறான மரக்கால். ஸ்கேல், அளவு. தேவன் வைத்திருக்கிற ஒரு அளவு இருக்கிறது. சுத்தமான சத்தியம். அசத்தியத்தை அளவில்லாதபடி பகிரக்கூடாது. உனக்கு சத்தியத்தில் இருந்து வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்தபடி தராசனால் அளக்கிறது. துல்லியமாக உன்னை துல்லியமாக கொண்டு போறதுக்கு தான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி வழி இது என்று காண்பிக்கிறது தான் தேவனுடைய நிறைகள். பிரியமான சுமத்திரியான நிறைகுள்ளான வார்த்தை உனக்கு உபதேசம் நடந்து வருகிறது. அதை விட்டுட்டு அருவருப்பான கிரியைகளை செய்கிற அந்த கிரியைகளை உன்னை கற்றுக்கொள்ளக்கூடாது. வழி இதுவே என்று சொல்லிக் கொடுக்கிறார். உபாகமம் 25:13-16 வாசிக்கிறோம். உபாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 13-16 வசனம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளை வைத்திருக்க வேண்டாம். கள்ளப்படிலாம் வேண்டாம். நமக்கு கள்ள உபதேசம்லாம் வேண்டாம். அல்லேலூயா. கள்ள நியாயம் வேண்டாம். அல்லேலூயா. கண் பார்வை வேண்டாம். அந்த 7 இதை நம்ம வாஸ்தா இருக்கும். அந்த பார்வை எப்படிப்பட்டதெல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய நாவு, உன் கண்ணு, பொய் நாவு, இதெல்லாம் உன் பையிலே பை சொல்லப்போனா உன் சரீரம் பைதான். அல்லேலூயா. இந்த பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான தேவன் தங்கக்கூடிய ஸ்தலம் எது? நீர்தான். இந்த பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைகளை வைத்திருக்க வேண்டாம். ஒரு வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான படிகளை வைத்திருக்க. தேவனுடைய சத்தியத்தை விட்டுட்டு வேற பார்வையான கண், வேற வாய் பொய் பேசுது, குற்றம் கை, துராசனம் நிற்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடு கால், அபத்தம் சேரும் பொய் சாட்சி, சகோதரத்தை ரோகத்தை உண்டு விடுதல், இதெல்லாம் நம்ம பைக்கில பெரிதும் சிறிதுமான நிறைகளை வைத்திருக்கிறோம். கள்ளத்தராசு. தராசு என்றால் நீண்டம் தராசு. கர்த்தருக்கு அருவருப்பானது. தராசு முள்ளு இருக்கிறது, 2 தட்டு இருக்கிறது. முள் என்றால் ஆவி, 2 தட்டு. அல்லேலூயா. சரீரம் ஆத்துமா. உனக்கு பெரிதும் சிறிதுமான கற்களை எந்த கல்ல வச்சிருக்க? சீரடி எரியக்கூடிய காலத்துக்கு எரி. இந்த குழந்தை இந்த பை
பூமியை பொய்யடா, காற்றெடுத்த பையடா, மாயனா குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா. இது ஒரு பை. அல்லேலூயா. இந்த பூமியில இந்த பை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். நீ மிதந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ இப்படிப்பட்ட அருவருப்பானதை வீட்டுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீடு என்றால் யார்? நீ தான் வீடா இருக்கிற. வீடு நீ தான். பை என்றால் உன் இருதயம். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கிறது. வேதம் இயேசு சொன்னார், உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே என்ன இருக்கிறது? இருதயம் இருக்கிறது. இருதயமான பையில இந்த வீட்டில பெரிதும் சிறிதுமான கற்களை, பொய்க்கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. வாசித்த அந்த உபாகம் 25:13-16 வரை வாசிக்கலாம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்து, பலவிதமான நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளை வைத்திருக்க வேண்டாம். வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். வேண்டும். அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருவருப்பானவன் யார்? உன் வீடு என்றால் நீ தான். நாமே வீடா இருக்கிறோம். எபிரேயர் 3:6 நாமே வீடா இருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள இருதயமான பைக்குல நீ பெரிதும் சிறிதுமான சிறிதும் பலவிதமான படிகளை வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் நாட்கள் நீடித்திருக்கும்படி, உனக்கு ஆசீர்வாதப்படி இந்த அருவருப்பை சீயன் எரி, அருவது தூரப்படுத்து. உனக்கு முன்பாக வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுக் கொண்டிருக்கிறாய். வழி இதுவே என்று உணர்ந்து கொள். ஏழு விதமான அருவருப்பு எருசலேமை பாழாக்கினதே உன் வாழ்க்கையை பாழாக்க வேண்டாம். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். வாழாக்கப்படும் தலையாக, கீழாக்கப்படும் மேலாக. முதலாவது இந்த பூமியில நீ இருந்தாய். 1 பேதுரு 4:3 சொல்கிறார், சென்ற வாழ்நாட்காலங்களிலே நாம் பிரஜாவின் இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும் போதும் என்று எழுதுகிறார் பேதுரு. enough. சென்ற வாழ்நாட்களில் நாம் பிரஜாதிகளின் இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும். இப்போது சீயனை எழுதிட்டு வா. ஏழு விதமான அருவருப்பை நீதிபதிகள் சொல்கிறார். அந்த பையில, உன் இருதயமான பையில இருக்கிறது. உன் வீட்டுக்கு இருக்கிறது அந்த பை இருதயம். அந்த இருதயத்துக்கு இருக்கிறது பெரிதும் சிறுமான தேவத்துவமான கல், மேட்டிமையான கண், பொய் நாவு, அவத்த பேச நாவு, கை, கால், இருதயம். நீ கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அசத்தியமான காரியங்களை சீயண்டை எறிந்துவிடு. அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துருச்சையை நடப்பித்து மதுபானம் பண்ணி கையாட்டு செய்தி வெளிக்கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அருவருப்பான கிரியை. நாங்க விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டேன்னு சொல்றேன், ஆனால் கிரியைகள் உனக்கு போதும், தொடர்ந்து வருகிறது. அதை சீயண்டு எறி. அது அருவருப்பு. அல்லேலூயா. கர்த்தர் கோபமான அருவருப்பு. அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு அதை எழுதுகிறார். தீத்துக்கள் நிருபத்திலே வாசிக்கலாம். தீத்துக்கள் நிருபம் 1:12 வசனம். இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்திலிருந்து விலகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம், சவுண்ட் டாக்டரின், விசுவாசத்திலே உனக்கு சவுண்ட் டாக்டரின் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தின் ஆரோக்கியமான உபதேசம். நீ அவர்களை கண்டிப்பாய் கண்டித்துக் கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு
சுத்தமாக இருக்கும். அசுத்தமானவருக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்திருக்கும் என்று அறிக்கப்படுகிறார்கள். கிரியினாலோ கிரியைகள் எப்படி இருக்கிறது? மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாகும், எந்த நற்கையும் செய்ய ஆகாதவர்கள், அருவருக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சபை தேவனுக்கு அருவருப்பார்க்க கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதமாக நடந்த நீ போகும்போதும் வரும்போதும் பட்டணத்திலும் வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட, வாழாக்கப்படும் தலையாக, கீழாக்கப்படாமல் மேலாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். லூக்கா 16:15 உலகத்துக்கு மேன்மையாக எண்ணப்படுவார் தேவனுக்குமாக அருவருப்பு என்று சொல்கிறார். லூக்கா சொன்ன சுவிசேஷம் 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்க மனுஷருக்குள்ளாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்குள்ளாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறதெல்லாம் தேவனுக்குமாக அருவருப்பு. தேவனோ இருதயத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷருக்குமாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஒரு இருதயத்தில் பையில 7 விதமான அருவருப்பு இருக்கிறது. ஒரு ஜாதியுடைய இஷ்டப்படி நடந்தது உனக்கு போதும், அந்த அருவருப்பு உனக்கு வரக்கூடாது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவதாம் தேவனுக்குமாக அருவருப்பு. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுது. உலகத்தில் எனக்குதான் மேன்மை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு. ஒரு இருதயமான பையிலே வீடாக உனக்குள்ளே, வீடாக உனக்குள் இருதயமான பைக்கு என்ன இருக்கிறது சற்று தியானித்துப்பார். அருவருப்பு வைத்துக் கொண்டு தேவன் அறிந்திருக்கிறார். விக்கிரகம் என்றால் புதிய பாட்டில் இயேசு விக்கிரகங்கிற வார்த்தையை ஒன்றும் பிரசங்கிக்கல. மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 சுவிசேஷத்தை வாசித்தால் ஐடல் வர்ஷிப் வார்த்தையே கிடையாது. விக்கிரகம், விக்கிரக ஆராதனை என்கிற வார்த்தையே கிடையாது. அவர் எதை பிரசங்கித்தார்? இந்த அருவருப்பு தான் பிரசங்கித்தார். இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் வெளியேறமாக்கினார். எதெல்லாம்? அதான் ஒரு கூட்டம் விழுந்தது, ஒரு கூட்டம் எழுந்தது. லூக்கா 2:34 சொல்லப்பட்ட போறோம். ஒரு கூட்டம் விழுந்துச்சு, ஒரு கூட்டம் எழுந்தது. இருதயத்தின் நினைவுகளை வெளியேறமாக்கி பேசினார். அருவருக்கப்பட்ட ஒரு கூட்டம், சுத்தமானவனுக்கு சகலம் சுத்தமாக இருந்து அவர்கள் எழுந்தார்கள். அசுத்தமானவனுக்கு எல்லாம் அசுத்தம். ஒரு கூட்டம் விழுந்தது, இருதயத்தின் நினைவுகளை பேசினார். விக்கிரகம் என்றால் என்ன? மனுஷருக்கு மேன்மையாக எண்ணப்படலாம். தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு. அவனுடைய கிரியைகளை நீ பின்பற்ற வேண்டாம். உனக்கு ஒரு வழி இருக்கிறது. உனக்கு ஒரு வழி, நானே வழி, நானே வாசல் சொல்லி இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு உபதேசம் தந்திருக்கிறார். அதுல வலதுபுறமும் இடதுபுறம் சாயும் போதெல்லாம் இதுதான் வழி என்று பேசுகிறாரே. இன்னும் விக்கிரகம் என்று சொன்னால் புசிப்பு, குடிப்பு, விளையாட்டு, விக்கிர ஆராதனை ஆனது போல நீங்கள் ஆகாதீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:7 சொல்கிறார். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதீர்கள். விக்கிர ஆராதனை தேவன் இருக்கக்கூடிய ஸ்தானம் கிரகம். தேவனை விட்டு எதெல்லாம் பிரிக்கிறதோ அதுதான் விக்கிரகம். சமஸ்கிருதத்தில் தேவனுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு பேர் கிரகம். எதெல்லாம் தேவனை விட்டு பிரிக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம். புசிப்பு, குடிப்பு, விளையாட்டு. புசிக்கிறது விக்கிரகம் கிடையாது. தெய்வத்தை விட்டு பிரிக்கக்கூடிய புசிப்பு உனக்கு விக்கிரகம். விளையாட்டு விக்கிரகம் கிடையாது. தெய்வத்தை விட்டு பிரிக்கக்கூடிய விளையாட்டு விக்கிரகம். குடிப்பு விக்கிரகம் அல்ல, தெய்வத்தை விட்டு பிரிக்க
இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மேன்மையாக எண்ணப்பட்டு அதெல்லாம் செஞ்சா அதெல்லாம் அருவருப்பு. அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்து போல் நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்து போல் நடக்கும். இயேசு சொன்னார் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் பேதுரு நிருபங்களை சொல்கிறார், 2 பேதுருல, நோவாவையும் லோத்துடைய காலத்துடைய என்ன? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாடினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், பெண் கொண்டார்கள். இதுதான் அந்த வேலை. விக்கிர ஆராதனைக்காரர்களானார்கள். புசிப்பு, குடிப்பு, விளையாட்டு நோவாவின் காலத்தில் நடந்து போல, இந்த காலங்களில் லோத்துவின் காலத்தில் நடந்து போல இந்த அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிற காலமா இருக்கிறது. இந்த அருவருப்பு வெளியே வா. உன் வீட்டு நீனே வீடு, உனக்கு இருக்க பை இருதயம், அந்த பைக்குல எதை வைத்திருக்கிறாய்? அருவருப்பு. உலகத்துக்கு மேன்மையான பெறலாம், தேவன் பார்க்க அருவருப்பு. தேவன் சமூகத்துல நீங்களும் கூட தேவனோடு கூட சேர்ந்து அருவருப்பு. இந்த அருவருப்பிலிருந்து நீ வெளியே வா. ஒரு சில தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Thank you, Jesus. Oh, praise Jesus. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போமா? Praise the Lord. விளக்கமாக வழி இதுவே என்று பேசுகிறார். வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் இதுவே வழி. உங்களுடைய வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை வலதுபுறம் இடதுபுறம் சாயம் இருந்தால் கர்த்தருடைய வாளாற்றவர் தலையாக்குவார். நீ கீழாராமல் மேலாவார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, உன்னை எத்தனை தினமும் நான் கூட்டி சேர்த்தேன், நீரோ கேட்க மனதிலாக போய்விட்டீர்கள். கோழிகள் குச்சிகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை முறையே உன்னை சேர்த்துக் கொண்டேன். எருசலேம் அருவருப்பாக்கப்பட்டது. தேவனாய கர்த்தரோட இடைப்பட்ட வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போ, அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோ. விசுவாசத்தே நிலைத்திடுவோ, அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோ. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தி இயேசுவின்
இந்த நாளில் நம்முடைய வார்த்தை மூலம் இதோ நீ வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உன் காதுகள் கேட்கும். அப்படி உன் போதகர்கள் இந்த நாட்களிலே உனக்கு உன் முகத்துக்கு மறைந்திருந்தால் அவர்கள் மறையாதபடி வசனம் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். இதோ சிறையிருப்பின் காலத்திலே தேசமெல்லாம் அடைபட்டு உபத்திரவத்தின் தண்ணீரை வருத்தத்தின் அப்பத்தை புசித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வசன பஞ்சத்தை அனுப்பாதபடி தன்னுடைய போதகர்களை கொண்டு இதோ போதகருடைய முகம் உனக்கு மறைத்திருக்காதபடி உனக்கு முன்னாலே வழி செல்லக்கூடிய வார்த்தையை நான் அனுப்பிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னுடைய சுரூபங்களை மூடி இருக்கிற பொன் தகட்டையும் வெள்ளி தகட்டையும் எரிந்துவிட்டு அவைகளை சீ என்று சீ போ என்று எரிந்து போட கடவா என்று சொல்லி இதோ கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எங்கள் சரீரமாகிய இந்த ஜீவியத்திலே வீடாகிய இந்த சரீரத்திலே எங்களுடைய சரீரத்தில் காணப்படாதபடி நீ சொன்னீரப்பா. சுமித்திரையான நிறைகள், சுமித்திரையான தராசை அதுவே எனக்கு பிரியம் என்று சொன்னீர். வெவ்வேறான பணி எனக்கு அருவருப்பு என்று சொன்னீர். இந்த நாளில் நீ உன்னுடைய சகல கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் சீ போ என்று எரிந்து விடும் போது அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு ஆகாரம் கொடுமையில் செழிப்புமாய் இருக்கும். அவைகளை தூற்றக்கூடிய கப்பிகளை உன்னுடைய ஆடு மாடுகள் தின்னக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும். வெளியிலும் ஆசீர்வாதத்தை, பட்டணத்திலும் ஆசீர்வாதத்தை, வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதத்தை, பிசைகிற உன் தொட்டியும் உன் கூடையும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பஞ்ச காலத்திலே வசனமாகிய பஞ்சத்தை உங்களுடைய ஜனத்திற்கு நீர் அனுப்பி விடாதீர்கள். வசனம் என்னும் ஆதரவு கோலை நீர் இன்னும் எங்களுக்கு நீட்டியிருக்கிறீர்கள். எங்கள் போதகருடைய முகத்தை நாங்கள் காணொளி மூலமாய் கண்டு அவர் மூலம் அவருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே அருவருப்புகளை நீக்கி போடத்தக்கதாய் இதோ நீ வலது புறமோ இடது புறமோ சாய்ந்து விடாதே. வேண்டிமையான கண்ணை உடையவராய், பொய் நாவை உடையவராய், என்ன குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கையை உடையவராய், ஆலோசனை பிணைக்கும் இருதயத்தை உடையவராய், தீங்கு செய்ய விரைந்து ஓடும் காலை உடையவராய், சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் சரீரமாகிய உன்னுடைய ஜீவியத்திலே இருந்து வழி என்று சொன்னால் அது நீயே என்று சொன்னீர். வீட்டிலே இருக்கிற வெவ்வேறான நிறைகள் என்றால் நீயே வீடாய் இருக்கிறாய். இந்த நாட்களில் எங்கள் ஜீவி உமக்கு முன்பாக அருவருப்பானதா இராது. வசனத்தை கேட்டு எல்லா அருவருப்புகளையும் நீக்கி சுரந்து வருகிற ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்திலே தேசத்திலே எங்கள் தேசத்திலே மலையில் கட்டளையிடத்தக்க அந்த ஆசீர்வாதத்தின் கொடுமையை நாங்கள் அனுபவிக்கும்படி எல்லா அருவருப்புகளையும் நீக்கி வார்த்தைகள் இருதயங்களில் இருந்து அவைகள் தகப்பன நல்ல விளைச்சலை உண்டு கொண்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.